ஐயனார்த்துணை சீரியலில் அடுத்து வர எபிசோடில் நம்ம நிலை இருந்துட்டு வீட்டுக்கு வந்து அண்ணன் எங்கள் அப்பா அது உங்களுக்கு ஃபோன் பண்ணி ரிசப்ஷன் வச்சுக்கலாமான்னு கேட்டால் வேண்டான்னு சொல்லிடுங்க. ஏன்னா அந்த சொந்தக்காரங்களோட முகத்தை என்னாலலாம் பார்க்க முடியாது, அவங்க கேட்குற கேள்விக்கும் என்னால் பதில் சொல்ல முடியாது, ப்ளீஸ்ண்ணே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏப்பா ரிசப்ஷன் வச்சேன், நீயும் பழையபடி உங்கள் சொந்த பதத்தோடு பழகலாமில்ல பேசலாமில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏன்னா உங்கள் கல்யாணத்தை அப்படி நடத்தணும் இப்படி நடத்தணும்னு சொல்லி உங்கள் வீட்டாளுங்களுக்கே சில ஆசைகள்லாம் இருந்திருக்கும். அதையும் மீறி உனக்கும் சோழனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஒரு வருஷம் கழித்து அவங்களையும் உன்னை புரிஞ்சுக்கிட்டு உனக்கும் சோழனுக்கும் மறுபடி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ மறுபடி உன்னை எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தணும் உன்னையும் சோழனையும் சொல்லிட்டு அவங்களுக்கு எவ்வளோ ஆசை இருக்கும். அந்த ஆசையை தான் நீ நிறைவேற்றிட்டு போயாமா அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நான் சொல்கிறது ஏன் இங்கே இருக்கிற யாருக்குமே புரிய மாட்டேங்குது. அவங்கள 1008 கேள்வி கேட்குவாங்க. அவங்க எவ்வளோ ஆச்சும் கேட்டுட்டு போட்டோன்னீங்களா, அது எல்லாத்தையும் உங்கள் அப்பா பார்த்துக்கிறேன்னு தானே சொன்னாங்க, நீ சரின்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஒரு பக்கமும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா என்னாச்சுதான் நிலாவுக்கு, அதுதாங்க எனக்கும் ஒன்றும் புரியல. அவங்க அப்பா திடீர்னு ஃபோன் பண்ணி ரிசப்ஷன் வச்சுக்கலாம், ஏற்கனவே நிலா எங்கே போனால் ஏது போனான்னு சொல்லிட்டு கேட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தா சொல்லி வருத்தப்பட்டார். அதனால் இவருக்கு தான் இவரை கல்யாணம் பண்ணி வச்சுருக்கோன்னு சொல்லி ஒரு ரிசப்ஷன் மாதிரி ஏற்பாடு பண்ணிடலான்னு அவர் காலையில் தானே ஃபோன் பண்ணி சொன்னார் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோடு இன்றைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.